இன்றைய வேத வசனம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தரை நீங்கள் வாஞ்சையோடும் தாகத்தோடும் நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரும், நீர் எதிர்பார்க்கிற கரைதிரை இல்லாத பூரண பரிசுத்தம் எங்களில் காணப்பட ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய சாயலாய் எங்களை மறுரூபமாக மாற்றும் என்று சொல்லி நாங்கள் அனுதினம் ஆண்டவரை பிரார்த்திக்க வேண்டும். ஒரு பக்தன் தன் தரிசனத்தில் ஒரு அறை முழுவதும் கீறல் விழுந்த விளக்கு, கண்ணாடி சிமிலி உபயோகமற்று கிடப்பதை கண்டார். கர்த்தர் சொன்னார், இவைகளெல்லாம் பாவத்தால் கீறல் விழுந்து போன விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் என்றார். அவர்களை நான் புறக்கணித்தேன் என்றார். அந்த பக்தன் அதில் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாயிருந்த ஒரு சிமிலி ஒன்றை எடுத்தார். அதில் மிக மெல்லிய சிறிய கீறல் தான் இருந்தது. ஆண்டவரே, இந்த சிறிய கீறலை நீர் பொருட்படுத்தாமல் உபயோகிக்க கூடாதா என்று சொல்லி அருகிலுள்ள பிரகாசமான விளக்கில் பொருத்தினார். ஒரு சில நிமிட நேரங்கள் தான், அதற்குள் அந்த சிமிலி வெடித்து நொறுங்கி வீடெல்லாம் கண்ணாடி தூளானது. மகா பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக கீறலோடு ரகசிய பாவங்களோடு காணப்படுகிறவர்களின் நிலை இதுதான். எந்த ஒரு மனிதன் தன்னிடமுள்ள சிறு குறையை சரி செய்து கொள்ள விருப்பம் இல்லாமல் மாயமான வாழ்க்கைகளை வாழுகிறார்களோ அவன் தேவ பிரசன்னத்தில் ஒரு நாள் நொறுங்கி போவான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம். கர்த்தர் சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களா? லேவியராகமம் 11:45 வாசிக்கிறோம். எங்கள் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். இயேசு பரிசுத்தர். பரிசுத்த ஆவியானவர் எங்களிடம் வாசம் செய்ய வேண்டுமானால் நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாவங்களை விட்டு வழி விலகி அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்தரை ஆராதியுங்கள். அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அழைக்கிறார். அல்லேலூயா.